இந்த ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்குமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்கவே மாட்டார். எல்லா படத்தையுமே ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இவர் கையில் ஏதாவது ஒரு படம் கிடச்சிச்சின்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு தொங்க விட மடமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வென்ற சின்ன பெண் அப்படிங்கிற ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அதை பற்றி 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. வானம் ஸ்ட்ரெயிட்டாக கண்டக்குள்ள ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையன் அந்த சூப்பர் ஸ்டாரை வென்ற சின்ன பெண் அப்படிங்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டூர் கார்முன படமும் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே உங்களுக்கு ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது மகேஷ் பாபு தான். ரஜினிக்கு தமிழில் எவ்வளோ ஃபேன் பேஜ் இருக்கோ அதே மாதிரியே தெலுங்கில் மகேஷ் பாபுக்கு ஃபேன் பேஜ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற நிலைமையில் குண்டூர்காரம் படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 80 கோடி வசூல் செஞ்சுச்சு. 2வது நாள் வந்து 30 கோடி வசூல் செஞ்சுச்சு. 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வசூலாச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனுமான் ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, அது 2வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஏறிடுச்சு. ஸோ இதனால தான் அந்த குண்டூர்காரம் படத்தோட அந்த ஹனுமான் படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஏறி இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வென்ற சின்ன பையன் அப்படின்னு பேர் டாபிக் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகேஷ் பாபுவை கலாய்த்த ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படமே எடுக்க தெரியல மகேஷ் பாபுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மகேஷ் பாபுவை தலை சீவி பூ வச்சா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்லலை, ப்ளூ சட்டை மாறன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா சொல்லிக்கிறேன், அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருக்காரு.